कामाक्षि देव्यै नमः। காமாட்சி சரணம். ஸ்ரீ மகா திரிபுர சுந்தரியை நமக. ஸ்ரீ குரு காமாட்சியை நமக. நம்ம காமாட்சி விலாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப ரேரான ஸ்லோகம் அப்படின்னே சொல்லலாம். அதை நம்ம இப்போ கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கோம். இப்போது காமாட்சி அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, காம அக்ஷி அப்படின்னு நம்ம பிரிச்சுட்டோம்னா, காமம்னா நம்மளோட விருப்பங்கள், அக்ஷினா அவளோட கடைக்கண் பார்வையினாலேயே என்ன பண்ணுறா, நம்மளோட விருப்பங்கள் எல்லாத்தையும் அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ காமாட்சியோட விலாசம் அப்படின்னா என்னதுன்னா, காமாட்சியோட மகிமை, அது எல்லாத்தையும் தான் நம்ம இந்த இடத்துல வந்து காமாட்சி விலாசம், அதாவது காமாட்சியோட வரலாறு மொத்தம் நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காமாட்சி விலாசத்தில். இது எங்கே வருது அப்படின்னு கேட்டங்கன்னா, மார்க்கண்டேய புராணம்ல தேவி மகாத்மியம் வருது இல்லையா, அதுக்கப்புறமா சுரதன் வந்து அந்த சுரத ராஜா வந்து மார்க்கண்டேயர்கிட்ட சொல்கிறான், நீங்கள் எனக்கு ரொம்ப அழகாக தேவி மகாத்மியம் எல்லாம் சொல்லி கொடுத்தீங்க இல்லையா, இப்போ எனக்கு காமாட்சி மகாத்மியமும் நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறானா. அதுக்கு பதிலாக மார்க்கண்டேயர் வந்து அவன் கேட்குற கேள்விக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த காமாட்சி விலாசம் அப்படிங்கிறது. ஸோ அதாவது இதில் நம்ம என்னெல்லாம் இருக்கும் இதில் அப்படின்னாக்க, இந்த காஞ்சி க்ஷேத்திரம்னா என்னது, எவ்வளோ தூரம் இருக்குது, அந்த காஞ்சி க்ஷேத்திரமோட அளவு எவ்வளோ தூரம் இருக்குது, எல்லைகள், அது எல்லாத்தையுமே சொல்கிறா. அது வந்து ஃபஸ்ட் அத்தியாயமில் வருது. அப்புறம் 2, 3, 4 நம்ம பார்த்தோம்னாக்க வரதராஜ சுவாமி பற்றி அது எல்லாமே வருது. அதுக்கப்புறம் அப்படி ஒன்னொன்றுத்தில் வந்து ஏகாம்பரநாதர் பற்றி அப்படி ஒன்றொன்னா ஒரு சாப்டர்லேயும் வருது. அதுக்கப்புறமா நம்ம பார்த்தோம்னா காமாட்சியை பற்றி மொத்தமாகவே சொல்லக்கூடிய சாப்டர்ஸ் எதுன்னா 10லிருந்து ஆரம்பித்து 14 வரைக்கும் முடியக்கூடியது எல்லாமே காமாட்சி வர்ணனமாகவே அமைஞ்சிருக்கு இந்த காமாட்சி விலாசத்தில். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க, முதல்ல வந்து கேட்குறா இல்லையா, சுரத உவாச்ச, சுரத தான் வந்து கேட்க ஆரம்பிக்கிறான். அதாவது என்னது, முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து சுரதன் வந்து கேட்குறான், நீங்கள் முன்னாடி எனக்கு தேவி மகாத்மியம் சொன்னீங்க, இப்போ நீங்கள் தேவி காமாட்சி விலாசம் பற்றி சொல்லுங்க அப்படின்றான் இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகிறது அப்படின்னாக்க, 3 பீட்டங்களோட ரகசியத்தை உங்கள் வாயால் நான் கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாளாம். அப்போது நான் ஆசைப்படுறேன் இல்லையா, அதனால அந்த ரகசியத்தை எனக்கு நீங்க உபதேசம் பண்ணுங்கோ. எப்பவுமே பெருமாளை பத்தின விஷயங்கள் எல்லாமே ஒருத்தர் ஆசைப்படாம நம்ம சொல்லக்கூடாது. அப்படி சொன்னோம்னா என்ன ஆகும்னா, சொல்றவாளுக்கும் டைம் வேஸ்ட், கேட்கிறவாளுக்கும் டைம் வேஸ்ட். அதனால எப்பவுமே லலிதா சகஸ்ரநாமம் கூட என்ன சொல்லியிருக்கா, யாருக்கு போய் சேரணுமோ அவளுக்கு மட்டும் சொல்லு, சும்மா எல்லாருக்கும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கால. அதே மாதிரி இந்த காமாட்சி விலாசமும் என்ன சொல்றார் அப்படின்னாக்க, நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு திருப்பி உறுதிப்படுத்திக்கிறான். நான் ஆசைப்படுறேன், அதனால எனக்கு இந்த ரகசியத்தை நீங்க உபதேசம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். அப்போ மார்க்கண்டேயர் சொல்றார், நீ என்னென்னலாம் கேட்டியோ அதுக்கு நான் உனக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல முதல்ல ஹே ராஜாவே அப்படின்னு சொல்றார். அதுல என்ன சொல்ல போறார், இந்த ரகசியத்தை, இந்த காமாட்சி விலாசத்தை கேட்ட மாத்திரத்திலேயே ஒருத்தன் வந்து சர்வ பாப்பங்கள்லிருந்தும் இவனால் விடுபட முடியும். கேட்குறவன் வந்து விடுபடுறான், சொல்கிறவனும் விடுபடுறானாம். இது வந்து இப்போ பார்க்குறோம் அப்படின்னா அப்படி சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸ்லோகத்தை நம்ம தனியாக கற்றுக்கலாம். முதல்ல கொஞ்சம் ஸ்லோகத்துக்கு ப்ரீஃப் மட்டும் பார்த்துடலாம். இதில் பார்த்தோம்னா 50 கோடி விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய நம்ம பூமண்டலம் அது இருக்கு இல்லையா, அதில் ரொம்ப உத்தமமான காமகோட்டி பீட்டங்கள் எவ்வளோ இருக்குது தெரியுமா அப்படின்னு கேட்குறார். எவ்வளோன்னா 64,000 64,000 காமகோடி பீட்டங்கள் இருக்கான். அதுலேயும் பார்த்தோம்னா 64 பீடங்கள், மொத்தம் 64,000 காமகோடி பீடங்கள், அதிலிருந்து ஒரு 64 பீடங்கள் ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்றா. அதில் அந்த 64லிருந்தும் தேர்ந்தெடுத்தாக்க 51 பீடங்கள் ரொம்ப ரொம்ப உத்தமம். அப்புறமா அதிலிருந்தும் பார்த்தோம்னா 36 பீடம் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றா. திருப்பி அந்த 36லிருந்து 18 பீடம் ரொம்ப விசேஷமா, அது எல்லாத்துலேயும் சேர்த்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில்டர் பண்ணிட்டு வந்து 3 பீட்டம் ரொம்ப ரொம்ப உத்தமம் அப்படின்னு சொல்றா. அது என்னதுன்னாக்க காமராஜ பீட்டம், அது ரொம்ப உயர்ந்தது. அடுத்தது வாக்பவ கூட், அதாவது காமராஜ பீட்டம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி இந்த பீட்டத்ரயம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வாக்பவ கூட்டம்,
அது வந்து எப்படி இருக்குன்னா கழுத்துக்கு மேலே இருக்கிற பகுதின்னு சொல்கிறோம். அதுதான் காமராஜ பீட்டம் இல்லாட்டி காமகோட்டி பீட்டம் அப்படின்னு சொல்கிறோம். மன்மதன் வந்து பூஜை பண்ண இடம். ஸோ இதுக்கு பேர் வந்து காமராஜ பீட்டம் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா கழுத்திலிருந்து ஹிப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி மத்திய கூட்டம் அப்படின்னு சொல்கிறோம். அம்பாலோட அந்த மொத்த ஒரு இதுவே வந்து கூட்டங்கள் மூணு கூட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. அந்த 3 கூட்டங்களில் ஒரு பீட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ கழுத்திலிருந்து ஹிப்பு வரைக்கும் இருக்கக்கூடியது பார்த்தோம்னா மத்திய கூட்டம்னு சொல்கிறோம். நம்ம லலிதா சகஸ்ரநாமத்தில் கண்டாத கட்டி பரியந்த அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் கண்டாத கட்டி பரியந்த மத்திய கூட்ட ஸ்வரூபிணின்னு சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி கழுத்திலிருந்து இது வரைக்கும் இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறது, ஹிப்பு வரைக்கும் இருக்கிற மாதிரி. அடுத்தது பார்த்தோம்னா சக்தி கூட்டைக்க தாப்பண்ண கட்டியதோ பாகதாரிணி, அதாவது இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய மத்திய பாகம்னு சொல்கிறோம். ஸோ இந்த 3 கூட்டத்துக்கு 3 பீட்டங்கள் இருக்குது. காம பூஜிதா ஃபஸ்ட்டில் வந்து காமேஸ்வரன் பூஜை பண்ணது காமகோட்டி பீட்டம். அடுத்தது பார்த்தோன்னா ஜாலந்தர பீட்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்தது பார்த்தோன்னா ஓட்டியான பீட்டம் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அதாவது சதியோட பாடி வந்து எல்லா இடத்துலையும் விழுந்தது இல்லையா, விழுந்தம்போது அந்த 50 கோடி விஸ்தீர்ணமாக இருக்கக்கூடிய பூமியில் காமகோட்டி க்ஷேத்திரம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். அப்புறம் ஜாலந்தர பீட்டம் பற்றி சொல்கிறார், ஒட்டியான பீட்டம் பற்றி எல்லாமே. ஸோ இந்த இடத்துல இந்த காமரூபம் தேசத்தில் இங்கே வந்து இந்த ஓட்டியான பீட்டம் அடுத்தது சொல்லும்போது அதை வந்து யார் உபாசனை பண்ணா, வியாசர் வந்து அம்பாள் அந்த இடத்துல வந்து உபாசனை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறான். வாக்பவ கூட்டத்தை ஹயக்ரீவர் உபாசனை பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி இந்த 3 பீட்டங்கள் வந்து ரொம்ப ரொம்ப உத்தமம். அதில் காமராஜ பீட்டம் பற்றி நான் உனக்கு இப்போ கிளியராக சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஸ்லோகம் நம்பர் 10, காமராஜ பீட்டம் எங்கே இருக்குது அப்படின்னாக்கா காஞ்சி க்ஷேத்திரத்தில் இருக்கான். அதோட எல்லை என்ன, அளவு என்ன, அது எல்லாத்தையும் சொல்கிறார். காஞ்சி அதாவது காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அதை வந்து நடுவில் வச்சுக்கிறார். அதை சுற்றி என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறார். முதல்ல பார்த்தங்கன்னா பூர்வ சிந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குது? கங்கையோட தெற்கு பாகத்தில் 200 யோஜனை அளவில் இருக்கான். அதாவது இங்கே தான் அந்த பூர்ண சிந்துன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சமுத்திரம் அது இருக்குது அப்படிங்கிறா. நம்ம சொல்லணும்னா 2000 மைல் தூரத்தில் இருக்குது. அடுத்தது காஞ்சி க்ஷேத்திரத்தோட எல்லையில் இது இருக்குது, ஒன்று பார்த்தாச்சு. அப்புறமா அந்த ஜலம் எப்படிப்பட்டது, அந்த சமுத்திர ஜலம் எப்படிப்பட்டது, பாபத்தை போக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அதாவது எப்போ வேணாலும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணலாம். அதாவது கிரகண காலத்தில் தான் போய் அப்படிலாம் கிடையாது, எந்த காலத்தில் வேணாலும் அங்கே போய் ஸ்நானம் பண்ணலாம் அப்படிங்கிறா. அதோட கதை என்னன்னா, சரஸ்வதி தேவி வந்து பிரம்மாவை விட்டுட்டு பிரிஞ்சு வந்தா இல்லையா, அப்போ என்ன ஆகுறதுன்னா இந்த சாகரத்தில் ஸ்நானம் பண்ணினதுனால அவளோட தோஷம் நீங்கி திருப்பி அவள் பிரம்மாவோட போய் சேர்ந்தாலாம். அதனால இந்த பூர்வ சிந்துக்கு சரஸ்வதி தேவி ஒரு வரம் கொடுத்துருக்கா. அது என்னன்னாக்க, இந்த சாகரத்தில் நீங்கள் யார் வேணாலும் ஸ்நானம் பண்ணலாம், இது பண்ணுறதுக்கு கால நியமம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறா. எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணுறவனுக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னாக்க வைகுண்ட லோகம் அவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வரம் வந்து சரஸ்வதி தேவி கொடுத்துருக்காளாம். ஸோ இதுதான் ஒரு கிழக்கில் ஒரு எல்லை பார்த்தாச்சு. இது பூர்வ சிந்து அப்படின்னு சொல்லுறது. அதாவது காஞ்சிபுரத்தை பிந்துவாக வச்சு அதுக்கு ஒரு 3 ஆவரண சுத்து, அந்த 3 ஆவரணத்துலேயும் ஒரு திக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கிழக்கில் ஒரு எல்லை, அது வந்து பூர்வ சிந்து, அதாவது நைருத்தம் அப்படிங்கும்போது தென்மேற்கு பாகத்தில் பினாகினி அப்படின்னு ஒரு நதி இருக்கான். பினாகினி அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னாக்க, சிவனோட வில்லுக்கு பேர் பினாகம் அப்படின்னு பேர் இல்லையா. அப்படி போயின்னு இருக்கிறம்போது அதாவது சிவனோட வில் வந்து தரையில் இருந்து தான். அதை பார்த்த பிருகு மகரிஷி என்ன பண்ணுறாருன்னா, அதை வந்து தூக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறார். அப்போது அந்த வில்லு என்ன ஆகிடுத்து, படிஞ்சு அந்த இடத்துலையே அந்த வில்லு படிஞ்சு அந்த ஒரு ஷேப்பில் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துலையே ஒரு நதி வந்துடுத்தான். ஸோ அதனால அந்த வில்லோட பேர்லேயே பினாகினி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி அங்கே வந்துடுது அப்படின்னு பிருகு மகரிஷி அதுக்கு பேர் வச்சுட்டாராம். ஏன் அப்படின்னா சிவனோட தனுசுக்கு பினாகம்ன்ற பேர் இருக்கு இல்லையா, ஸோ அதனால அதுக்கு அவர் பேர் வச்சுட்டார். அதே மாதிரி இந்த ஜலத்தில் நம்ம ஸ்நானம் பண்ணோம்னா என்ன ஆகும், சகல பாவங்கள்லிருந்து விடுபட்டு விஷ்ணுலோகம் போகட்டும் அப்படிங்கிறது இது ஒரு எல்லையாக இருக்கு. அடுத்ததாக வடமேற்குக்கு வரார். வடமேற்குக்கு வந்தாக்க அதில் என்ன இருக்குன்னா, சப்தயோஜன மாத்திரத்தக 7 யோஜனை தொலைவில் ஷிலாகிருத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கு. இப்போ நம்ம 21வது ஸ்லோகம் வந்திருக்கோம். அங்கே வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஹனுமார் வந்து லக்ஷ்மணனை வந்து
ஜீவிக்கணும் அப்படின்னு. லக்ஷ்மணன் வந்து ஒரு சமயத்தில் மூர்ச்சை ஆயிட்டார் இல்லையா, அப்போ ஹனுமார் என்ன பண்ணார், சஞ்சீவினி மலைக்கு போயிட்டு ஔஷதம் கொண்டு வரணும்னு போனார் இல்லையா. ஸோ அப்போது அந்த சஞ்சீவினி மலைக்கு ஒன்றெல்லாம் அவருக்கு தெரியல எதை கொண்டு வரணும், அதெல்லாம் மொத்த சஞ்சீவினி மலையை தூக்கின்னு வந்துடுறாரோனோ. அப்போது அந்த சஞ்சீவினி மலையை தூக்கிட்டு வரும்போது அந்த ஜலத்தை அந்த ஔஷதத்தை இந்த ஜலத்தில் அலம்பராராம், அலம்பிட்டு கொடுத்தாராம். அதனால தான் லக்ஷ்மணனுக்கு உயிர் வந்தது அப்படின்னு சொல்றா. ஸோ ஹனுமார் என்ன பண்ணிட்டார், இப்போ இந்த தீர்த்தத்துக்கு ஒரு வரம் கொடுக்குறாராம். அது என்னது அப்படின்னாலாம், திருப்பி இந்த ஜலத்தில் யாரெல்லாம் ஸ்நானம் பண்றாலோ பாவத்திலிருந்து விடுபட்டு தேவலோகம் அனுபவிச்சுட்டு அப்புறமா விஷ்ணு லோகத்துக்கு போவா அப்படின்னு சொல்லியிருக்கார். 24 ஸ்லோகம் வரைக்கும் இப்போ நம்ம மீனிங் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்த்தோம்னா வடகிழக்கு சைடுக்கு வரும். அதான் சுவாமி புஷ்கரிணி பிரபாவம் அப்படிங்கிறது. ஐஷான்யம் அப்படின்னு கொடுத்துருக்கா இல்லையா. ஐஷான்யம் அப்படின்னாக்க வடகிழக்குன்னு சொல்கிறோம். அதாவது சுவாமி புஷ்கரிணி தீர்த்தம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குன்னா 8 யோஜனை தூரத்தில் இருக்குது. திருமலைன்னு சொல்கிறோமே, அது திருமலையில் இருக்கான். மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, தனக்கும் தன்னோட சிஷ்யாளுக்கும் சேஷாச்சலமில் வந்து வாசம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் ஏற்படுத்தின்றாராம். அப்போ அதுக்கு ஒரு ஜலாசயம் வேணும் இல்லையா, தண்ணி குடிக்கிறதுக்கு குளிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வேணும் இல்லையா. அதனால சிஷ்யாளுக்கு தனியாக ஒரு ஜலாசயம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டார். அது அப்புறம் வந்து தேவலோகத்திலிருந்து விரஜா நதியை வரவழித்து இங்கே வச்சுட்டாராம். யாருக்கு, சிஷ்யாளுக்கு கொடுக்கறதுக்காக. அதுக்கப்புறமா தனக்காக ஒரு வேணும் இல்லையா, அதுக்காக அவர் பண்ணிட்டது தான் சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த தீர்த்தத்துக்கு ஒரு வரம் கொடுக்குறார். என்னது, சுவாமி புஷ்கரிணியில் யார் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுறானோ அவனுக்கு எல்லா சௌக்கியமும் வரும். அதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணுறான், விஷ்ணு லோகத்துக்கு அவனால் போக முடியும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்போது தென்கிழக்கு அடுத்த தென்கிழக்கு போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 4 மூளைக்கு நம்ம வந்து 4 தீர்த்தம் சொல்லியாச்சு இல்லையா. பூர்வ சிந்து, பினாகினி, ஷிலாகிருத், சுவாமி புஷ்கரிணி அப்படின்னு சொன்னோம். அதுக்கு நடுவில் நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க காஞ்சி க்ஷேத்திரமானது இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு ஆவரணம் முடிஞ்சிட்டு செகண்ட் ஆவரணத்துக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். அதில் என்னன்னாக்கா புறா துண்டீர பூபுஜா அப்படின்னு என்ன, துண்டீரன்னு சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் வந்து இந்த பூமண்டலத்தை காப்பாத்தின்னு வந்துட்டு இருந்தானா. ரொம்ப தர்மத்தோட வந்து ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கான். அதனால இதுக்கு பேர் துண்டீர மண்டலம் அப்படின்னு பேராம். ஸோ இதோட நம்ம இப்போ ஒரு ஆவரணத்தை முடிக்கிறோம். இப்போ செகண்ட் ஆவரணத்துக்குள்ள 33வது ஸ்லோகத்திலிருந்து நம்ம போகிறோம். அது என்னது அப்படின்னாக்க, அங்கே தான் என்ன இருக்குன்னா மகாபலிபுரம் இருக்கு அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு அப்படி அது அங்கே வந்தது அப்படின்னா, பலி வந்து சிவனை ஆராதிக்கிறதுக்காக அந்த மகாபலிபுரத்தை வந்து அமைச்சதாக சொல்லப்படுறது. சிவனை ஆராதிச்சு மகாபலிக்கு என்ன ஆயிடுத்து அப்படின்னாக்க, நிறைய செல்வம் வந்து அவருக்கு கிடைச்சுதான் அந்த இடத்துல. இன்னொரு பக்கத்தில் பார்த்தோம்னா தேவகி பந்தனம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அங்கே என்னன்னா உக்ரசேனர் அவர் வந்து சிவனை ஆராதிச்சு ஒரு பெண் குழந்தை அவருக்கு கிடைச்சுதான். ஸோ அந்த பெண் குழந்தைக்கு தேவகி அப்படின்னு பேரு. ஸோ அது பிறந்ததுனால தேவகிபுரம் தென்மேற்கு இல்லையா, தென்மேற்குல அது இருக்கு. அடுத்தது வடமேற்குக்கு இப்போ போயிடுறோம் நம்ம. அது பக்கத்தில் என்ன இருக்குன்னா விரிஞ்சிபுரம் அப்படின்னு ஒன்று இருக்கான். அதாவது ரம்பா அப்படின்றவள் வந்து இந்திரனுக்கு ரொம்பவும் பிடிச்சவளாம், சிவனை ரொம்ப ஆராதிச்சுன்னு வந்துட்டு இருக்கா. அது ஸோ அந்த இடத்துல வந்து விரிஞ்சிபுரம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. அடுத்த டைரக்ஷன் வந்து ஐஷான்யம், அங்கே வந்து நாகஹலாபுரி அப்படின்னு. அதாவது ஒரு ஆவரண திக்குகள்லாம் திருப்பி திருப்பி அதே பேர் வரும். இந்த இடத்துல வடமேற்கு தென்கிழக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்றுத்துக்கும் இருக்கணும் இல்லையா திக்கு. ஸோ அப்படி சொல்கிறார். இங்கே இருக்கக்கூடிய அந்த ஐஷான்யமில் நாகஹலாபுரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊரோட விசேஷம் என்னது அப்படின்னாக்க, பார்க்கடலில் வந்து கடையிறப்போ அந்த ஹாலஹால விஷம் வந்தது இல்லையா, அந்த விஷத்தை சிவனை தானே சாப்பிட சொன்னா எல்லாரும். ஸோ அந்த சாப்பிட்ட இடம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்கிறா. உலகத்தையே சம்ஹாரம் பண்ணக்கூடிய சிவனுக்கு அந்த இடத்துல வந்து அவள் விஷம் கொடுத்ததாக சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் திருப்பி அந்த மகாபலிபுரத்துக்கே வரார். அந்த இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து 41 ஸ்லோகத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ 41 ஸ்லோகத்தில் வந்து துண்டீர மண்டலம் பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு தபோவனம் இருக்கான். ரொம்ப அழகான ஒரு தபோவனம் இருக்கு. இதில் என்னன்னு கேட்டாக்க, பார்வதி தேவி உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். அதனால தான் இதுக்கு பேர் தபோவனம் அப்படின்னு பேர். இதோட 2 ஆவரணங்களும் அதோட திக்குகளும் முடிஞ்சுது. அடுத்தது பார்த்தோன்னா 3வது ஆவரணம் மகாபலிபுரத்துக்கு கொஞ்சம் கீழே, அதாவது திரிவேணி சங்கநகரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். அங்கே ஸ்நானம் பண்ணாக்க திரிவேணியில் ஸ்நானம் பண்ண பலன் வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா
கொஞ்ச தூரம் தள்ளி வியாகிரவனம் அப்படின்னு ஒன்று இருக்கான். அதாவது வியாகிரபாதர் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரிஷிக்கு பரமேஸ்வரனானவர் தாண்டவம் ஆடி காமிச்சு அனுகிரகம் பண்ணியிருக்காராம். நடராஜராக இருந்துட்டு அனுகிரகம் பண்ணின இடம். ஓகேவா? அப்புறம் அதை தாண்டி வடமேற்கு அங்கே வந்தாக்க க்ஷீராப்தி நகரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, க்ஷீரசாகரம்ல பெருமாள் எப்படி படுத்துன்னு இருக்காரோ அப்படி இருக்காராம் இங்கே. ஸோ அதிலிருந்து கொஞ்ச தூரத்தில் போனாக்க நந்தி கங்காபுரி அப்படின்னு ஒரு இடம் இருக்கான். இங்கே என்னது அப்படின்னு பார்த்தாக்க அங்கே ஒரு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து ரொம்ப சிவபக்தனாக இருந்துட்டு இருக்காராம். அப்படி அவர் சிவனையே ரொம்ப இது பண்ணிட்டு இருக்கார். அவர் வந்து வயல் அதெல்லாம் வச்சிருக்காராம். அந்த வயலில் வந்து போதுமான அளவுக்கு ஜலம் இல்லையாம். அதனால ஜலத்துக்காக என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க அவன்கிட்ட ஒரு காளமாடு இருக்கான். அந்த காளமாடு இருந்தது இல்லையா, சிவன் வந்து இவரோட தவத்துக்கு மெச்சி அந்த காளமாடோட முகம்ல இருந்து கங்கா நதி பிரவேசிக்கும்படியாக பண்ணாராம். ஸோ அதுலேயே அவனையும் ஸ்நானம் பண்ணபடி நீயும் அதுலேயே ஸ்நானம் பண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியில் சிவன் வந்து சிவலோகத்திலே இடமும் கொடுத்தாராம். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு யோஜனை தூரத்தில் துர்கா க்ஷேத்திரம் இருக்குது. அதுக்கு பேர் ஹரிக்ஷேத்திர நிவாசினி அப்படின்னு பேர். அங்கே வந்து கன்யகேஷாவா, அதாவது அந்த இடத்துல வந்து கன்யகேஷாகா அப்படி சொல்லிட்டு ஒரு சிவன் அந்த இடத்துல இருக்கார். அங்கே என்ன இருக்குது, சூரிய புஷ்கரணி இருக்கான். அங்கே யார் இருக்கான்னா விஷ்ணுவானவர் வாசம் பண்ணின்னு இருக்கார். அடுத்தது பார்த்தோன்னா சந்திர புஷ்கரணி இருக்குது. அங்கே க்ஷேத்ராக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேரில் அம்பாள் இருக்காளாம். ஸோ இப்படியெல்லாம் சுற்றிண்டு திருப்பி நடுவில் இருக்கிறது காஞ்சி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறான். அடுத்தது பார்த்தோன்னா இந்த காஞ்சி ஸ்தானமானது எப்படி இருக்குது, ஒரு ஒட்டியானம் மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதனால தான் இதுக்கு பேர் காஞ்சி க்ஷேத்திரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்குது. ஏன்னா சுற்றி வர நிறைய இருக்குது, அதுக்கு நடுவில் ஒட்டியானம் போட்ட மாதிரி இருக்கு இல்லையா, அதனால இது பேர் காஞ்சி க்ஷேத்திரமா. இங்கே பார்த்தோன்னா இந்த காஞ்சிபுரத்துக்கு என்ன ஒரு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, விஷ்ணு சிவன் சக்தி அப்படின்னு 3 ரூபத்துலேயுமே அம்பாள் தான் காஞ்சிபுரத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லப்படுறது. இதுக்கு சத்யவிரத க்ஷேத்திரம் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. ஏன் அப்படின்னாக்க இந்த காஞ்சிபுரத்துக்கு மட்டும் விநாசம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்புறம் பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் இருக்கான். என்னதுன்னா சுத்தி வர நதி இருக்கு, மலை இருக்கு, கோவில் இருக்கு, எல்லாம் இருக்கணும். அதனால இதுக்கு பேரு பாஸ்கர க்ஷேத்திரம் அப்படின்னு பேராம். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே இருக்கக்கூடிய விருட்சங்கள் விமானங்கள் இதெல்லாம் தேவலோகத்துக்கு நிகராக இருக்கக்கூடியது காஞ்சிபுரத்தில் அப்படின்னு சொல்கிறா. அடுத்தது சிவசக்தியாத்மகம் ஹரிஹராத்மகம் அப்படின்னு இந்த உரை சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறா. இந்த இடத்துல ஆத்மாவுக்கு மகாமாயை அப்படின்னு ஒரு சக்தி இருக்கான். அந்த மாயா சக்திக்கு 2 ரூபம் இருக்குது, விஷ்ணு சக்தின்னு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்கிறா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னாக்க சகுணம் நிர்குணம் அப்படின்னு 2 பாகம் இருக்கான். திருப்பி அதில் வந்து சகுணம் அப்படிங்கிறது 3ஆக ஆகிறது. ஸோ எல்லா சக்தியும் வந்து இந்த க்ஷேத்திரத்தில் தான் வாசம் பண்ணுறது. இந்த ஸ்தானமானது எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ரொம்ப நிர்மலமானது. இதுதான் கைலாசம், இதுதான் வைகுண்டம், இதுதான் ஸ்ரீபுரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ உயர்ந்ததாக இருக்கான். இப்போது பூமியில் ஒரு க்ஷேத்திரமானது இப்படிப்பட்ட க்ஷேத்திரத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னாக்க இந்த காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் இப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றா. ஸோ அதனால 65 ஸ்லோகம் வரைக்கும் இப்போ முடிச்சிருக்கோம். ஓகேவா? முதல்ல 65 ஸ்லோகத்தை கத்துண்டுலாம்.